This video is sponsored by EduQuest. EduQuest ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இவங்க ஸ்டாக் மார்க்கெட் மாஸ்டரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், என்டர்பிரினர்ஷிப் போன்ற பல்வேறு துறைகளில் சிறந்த வல்லுநர்களை கொண்டு ஆன்லைனில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸ் எப்படி க்ரோச்சட் போடுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லூப்பு, செயின், சிங்கிள் க்ரோச்சட், டபுள் க்ரோச்சட் எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். நீடில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு பெருதாக பார்க்குற ஃபஸ்ட்டு எப்படி சேஃப் இருக்குன்னு தெரியணும். மொதல் பழகுறவங்களுக்கு அந்த இது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் அது கொக்கி தெரியணும். ஓகேவா? ஓகே. இது வந்து எவ்வளோ எம்எம்மில் வாங்கணும்னா இங்கே இருக்கா, இதில் போட்டிருக்காங்களா 2.25 mm. ஓகே, தெரியுது, போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நீடில். ஓகே. அதுக்கடுத்து இந்த மாதிரி உள்ள போட்டிருக்காங்களா 25 கிராம். ஓகே, 25 கிராம். இந்த ஒரு இது இது மாதிரி நமக்கு தேவைப்பட்ட என்ன கலர் வேணால் வாங்கிக்கலாம். ஓகே, சூப்பர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம நாட்டு எப்படி போடலான்னு கற்றுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குன்னா இப்போது இப்படி இருக்கோம் அப்படின்னா இப்படி இருக்கும். பார்த்தோன்னா எல்லா நூல்கண்ட்லேயும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இதை இப்படி கிராஸில் வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஓகே, இப்படி இருக்கணும். இப்படி வளைஞ்ச மாதிரி இப்படி இருக்கணும். இப்படி இருக்குதுன்னா இது இப்படி விட்டு இது இப்படி எடுத்துக்கிறோம். சரிதா? இப்படி நமக்கு ஒரு ஹோல் மாதிரி இப்படி வரணும். ஓகே. இந்த பக்கம் இப்படி இருக்கணும். இதில் வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நூல் இருக்குல்ல, இது எப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்ம ஹோல் வந்து குட்டியாக வரும். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் இது பண்ணணுமோ ரெண்டு பக்கம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி இருக்கணும். இப்போ இதுதான் வந்து ஒரு லூப். ஓகே, சரிதா? இந்த கார்னர் பீஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை எக்ஸ் ஷேப்பில் இப்படி போடுறோம். இதை இப்படி உள்ளே வச்சு இப்படி எடுக்கிறோம். ஓகேவா? இப்படி எடுத்தோன்னா இப்படி இருக்கும். இதுதான் வந்து ஒரு லூப். இது நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வந்து லூப் இதை எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இதை இப்படி பண்ணி ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்படி இப்படி வரும். தெரியுதா? செயின் வந்து 1 2 3 இந்த மாதிரி லூஸாக வரும். இது இப்படி உள்ள விட்டு எடுக்கணும். இது வைக்கிறோம். இது இப்படி உள்ள விட்டு இப்படி எடுக்கிறோம். இப்படி வைக்கிறோம். இப்படி உள்ள விட்டு இப்படி எடுக்கிறோம். இந்த மாதிரி போட்டோன்னா செயின்ஸ் வந்து இப்படி வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இந்த இருக்குல்ல, இதை வந்துட்டு இழுத்தோம்னா இப்படி செயின்ஸ் கலண்டுரும். இந்த ஹோலில் இதை இப்படி எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இப்படி நம்ம திருப்பி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த லூப்பில் விட்டு இது ஃபஸ்ட்டு இந்த லூப் போடுறோம். இந்த லூப்பில் இதை இப்படி உள்ளே வர்றோம். இதை இப்படி பிரிச்சுக்கிறோம். இந்த செயினை இப்படி உள்ளே விடுறோம். அதே மாதிரி இதை இப்படி விடுறோம். இப்படி விடுறோம். இதை இப்படி திருப்பி இதை இப்படி விடுறோம். இப்படி அந்த செயின் வந்து இது வந்து லூப்பு.
இதெல்லாம் வந்து செயின், இதெல்லாம் வந்து செயின். இப்படி நம்ம இழுக்கிறோன்னா இந்த லூப் அது ஆட்டோமேட்டிக்காக கலண்டுரும். ஓகேவா? இதுதான் வந்து செயின். ஓகேவா? பண்ணிப்போம். இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 10 செயின் இருக்குது. இப்போது இந்த 10 செயின் நம்ம போட்டிருக்கோம். இப்போது இதில் வந்து சிங்கிள் கிராச்செட் போடணும். இந்த இருக்கா செயின் தெரியுதா? அப்படி பார்த்தா தெரியுது. இப்போது இந்த ஃபஸ்ட் இது வந்து லூப்பு, இதை வந்து அப்படியே வச்சுக்கணும். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இந்த 2வது செயின் இருக்குல்ல, இப்படி பிரித்தோம்னா இந்த மேலே இந்த 2வது செயின் இருக்குல்ல, இப்படி தனியாக பார்த்து தெரியுதா? 1 2 3 தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். இந்த 2வது செயின் தெரியுதா? தெரியுது. அதில் இந்த இருக்கா, இதுக்குள்ளே இப்படி விட்டு இந்த லூப்பில் செயின், இந்த ஒரு செயினை விட்டுறோம். 2வது செயினில் லூப் இருக்குது, அதை இப்படி இதில் இப்படி சுற்றணும். சுற்றினா நமக்கு 2 லூப் வந்துருச்சா? இப்படி இழுக்கிறோம். இதுதான் வந்து சிங்கிள் கிராச்செட். தெரியுதா? அதே மாதிரி இந்த செயினில் இழுத்தோம். இப்போ இந்த செயினில் இழுக்கிறோம். இதை உள்ளே விட்றோம். இப்படி சுற்றி இப்படி உள்ளே இழுத்தோன்னா 2, இப்படி போட்டோன்னா அடுத்த கிராச்செட். இதுதான். அதே மாதிரி இங்கே 2வது போட்டோம். இப்போ 3வது இந்த இருக்குது, இதை விட்டு இது இப்படி எடுத்தோன்னா இது 3வது கிராச்செட். அதே மாதிரி இந்த 4வது செயின் இங்கே இருக்கா, விடுறோம், இப்படி எடுக்கிறோம். இந்த 2 லூப் இருக்கா, 2 லூப் இப்படி சுற்றி இப்படி எடுத்துகிறோம். இது வந்து நமக்கு லூப். ஓகேவா? இது வந்து லூப்பு. இப்போ வந்து டபுள் கிராச்செட் போட போகிறோமா? அப்போது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு செயின் விட்டோமா, இங்கே 1 2. ஓகேவா? டபுள் கிராச்செட் போடுறப்ப 2 செயின் விடணும். 1 2. இந்த 3வது செயின் இருக்குல்ல, இது வந்து கையில் இப்படி சுற்றிக்கணும். ஓகேவா? இது வந்து இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம விட்டோம். அப்படி தான் நான் சிங்கிள் கிராச்செட் போடுறப்ப ஸ்ட்ரைட்டாக விட்டோம். இதில் வந்துட்டு 1 2 3 இந்த 3வது செயின் இருக்குல்ல, 1 2 3 இந்த 3வது செயின் அதில் வச்சுக்கணும். இதில் ஒரு சுற்றிட்டு இந்த 3வது செயினுக்குள்ளே இப்படி விடணும். ஓகேவா? விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சுற்றி இது இப்படி எடுக்கணும். இப்போ நம்ம இதில் மொத்தம் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 2 இந்த 3ல் இந்த 3 இருக்கா, அதில் இப்படி ஒரு சுற்றி ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் 2 எடுக்கிறோம். இந்த 2 லூப்பில் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கையில் பிடிச்சிருக்கோமா, இப்படி பிடிச்சிருக்கணும். இந்த இதை வந்து ஒரு சுற்றி இப்படி இழுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நமக்கு டபுள் கிராச்செட். ஓகேவா? திருப்பி என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லூப் இருக்குது, ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த செயினில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்த செயினில் இப்படி விட்டுறோம். இப்படி சுற்றி இப்படி எடுக்கிறோம். இதில் மொத்தம் 1 2 3 இருக்கும். இந்த 3ல் இந்த ஃபஸ்ட்டு 2 இப்படி எடுக்கிறோம். 1 2. திருப்பி இந்த சைடில் இருக்குல்ல, இதில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதை இப்படி எடுத்து இதில் இப்படி விடுறோம். ஓகேவா? இது வந்து நம்ம செகண்ட் கிராச்செட் போட்டோம். அடுத்து சுற்றுறோம். இந்த அடுத்த இந்த செயின் போட்டோம். இப்போ இந்த செயினில் இப்படி விடுறோம். இப்படி சுற்றுறோம். 3 இருக்கும். அதில் இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் எடுக்கிறோம். மீதி பேலன்ஸ் 2 இருக்கும். இந்த பக்கம் இந்த கையில் இப்படி இருக்குல்ல, இதை இப்படி சுற்றி இப்படி எடுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள், 1 2 3 4 போட்டிருக்கோமா? இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக எல்லா பக்கம் போட்டுட்டு வரணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தெரியுதா? நம்ம கலக்கலக்காக வந்துருக்குதா?
பார்டர் மாதிரி வருதா. இதே சேம் ஃபார்மல் தான் இந்த பக்கம் நம்ம டைட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிராஜெட் வந்து நல்லா வரும். ஒரு சுற்றுறோம், உள்ளே விட்றோம், இது இப்படி சுற்றுறோம். இதில் 3 லூப் இருக்குன்னா இந்த 3 இதில் ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் எடுக்கிறோம். அடுத்து இந்த 2 அப்படியே இருக்கும், இந்த 2 இப்படி எடுக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த லூப்பு, செயின், சிங்கிள் க்ரோச்சட், டபுள் க்ரோச்சட் எப்படி போடுறங்கிறத நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.